ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்துட்டு அமிர்தா எக்ஸ்பிரஸ் உடைய கப்ளிங் வீடியோ. அமிர்தா எக்ஸ்பிரஸ் வந்து இப்போது மதுரையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, பழனி பொள்ளாச்சி வழியாக. அதுக்கு முன்னாடி இந்த பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1850 வந்து ஜஸ்ட்டு ட்ரெயினை நிறுத்தி வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1900 தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்துட்டு நமக்கு வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ண வந்து நமக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்திங்கன்னா 1915 பொள்ளாச்சி டு போத்தனூர் வரைக்கும், அதாவது மீட்டர் கேஜில் அப்போ ஓடிட்டு இருந்திருக்கு. தென் வந்துட்டு 2008 வந்துட்டு இதை ஃபுல்லாகவே வந்துட்டு மூடிட்டாங்க. பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாகவே இந்த லைனை மூடிட்டாங்க, ஏன்னா வந்து மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட் கேஜ் மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பழனி பொள்ளாச்சி அந்த ரயில்வே ட்ராக் வந்துட்டு ரெடி பண்ணி அதை விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2015 இறுதியில் வந்துட்டு நமக்கு பாலக்காடுக்கான இந்த லைன் வந்துட்டு நமக்கு ஓப்பன் பண்ணாங்க. அப்போ விட்டது தான் இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ். அப்போ வந்து பொள்ளாச்சி வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு ஓடும். அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. 2015 லாஸ்ட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. வீடியோ ரொம்ப கிளியராக வந்திருக்கு. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வந்து ரொம்ப பெரிய ரயில் ஃபேன். ஸோ வந்து அப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டு மீட் பண்ணும்போதுலாம் இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸும் சென்னை எக்ஸ்பிரஸும் வந்துட்டு பொள்ளாச்சி தான் அப்போ லாஸ்ட்டு ஸ்டாப்பு. அப்போ வந்துட்டு கப்ளிங் பண்ணும்போது வந்துட்டு அந்த டைமிங் எங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே வந்து அதை வேடிக்கை பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.